மெயில் மானிட்டரிங் சிஸ்டம். இந்த சிஸ்டம் வந்து மெயினா டிசைன் பண்ணது வந்து பிடி ஆஃபீஸுக்காக. பிடி ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படின்னா, மெயில் சிஸ்டம் எப்படின்னா, அவங்களுக்கு அதிகமான மெயில்ஸ் வர்றது சப் டிபார்ட்மெண்ட்ல இருந்து, அதாவது சோனல் எஜுகேஷன் ஆஃபீஸ்ல இருந்து அதிகமான டிபார்ட்மெண்ட் மெயில்ஸ் வருது. ஸோ வார மெயில்ஸ் எல்லாமே ஹெட் ஆஃபீஸ்ல என்டர் பண்ணப்பட்டு அந்தந்த பிரான்ச்சுக்கு வந்து கொடுப்படும். அப்ப அதுக்கு தனி ஒரு மெயில் பிரான்ச் இருக்குது பெயிண்ட் ஆஃபீஸ்ல. அப்ப அவங்க தான் எல்லா மெயிலையும் அவுட் சைட் மெயில்ல இருந்து சோனல் எஜுகேஷன் மெயில் இருந்து முழுக்க ரிசீவ் பண்ணி அவங்க லெஜர்ல என்டர் பண்ணிட்டு அவ்வளோ மெயிலும் அந்தந்த பிரான்ச்சுக்கு கொடுப்பாங்க. அந்தந்த பிரான்ச்ல இருக்கிறவங்க அந்த மெயிலை ரிசீவ் பண்ணிட்டு அப்புறம் அவங்களோட சப்ஜெக்ட் ஆஃபீஸருக்கு கொடுப்பாங்க. அது எல்லாமே ரெஜிஸ்டர்ல தான் போகும். இதுதான் நார்மல் ப்ரொசீஜர். அதே மாதிரி அந்தந்த பிரான்ச்சஸும் வந்து சில மெயில்ஸை டிரெக்டா ரிசீவ் பண்ணுவாங்க. இப்போ அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து சில வவுச்சர்ஸ் எல்லாம் வந்து பிடிக்கலால சாரி மெயில் பிரான்ச்சுக்கால வரும் இல்லை, சில வந்து டிரெக்டாவும் வரும். அப்ப அந்த மாதிரி சில ஒர்க் ஷாப் வவுச்சர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் டிரெக்டாஸ்லாம் வரும். அப்ப டிரெக்டாவும் மெயில பிரான்ச்சஸால மெயில ரிசீவ் பண்ணுவாங்க, மெயில் பிரான்ச்சுகளாலையும் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணித்தான் இந்த சிஸ்டம் டிசைன் பண்ணப்பட்டது. ஏன்னா எல்லா மெயிலையும் அவங்களால என்டர் பண்ணிடலாம். ஜோன் எஜுகேஷன் வர மெயில் எல்லாம் அட்லீஸ்ட் அவங்க என்டர் பண்ணி கொடுத்தா இவங்க ரிசீவ் பண்ற மாதிரி மட்டும்தான் இருக்கும், என்டர் பண்ற வேலை இருக்காது. அதுக்காக தான் டிசைன் பண்ணது. இதுல வந்து ஒரு மெயில் வந்து எப்படி போகுது, என்ன டேட்ல போகுது, யார்கிட்ட போகுது, யார் மூலமா போகுது, எப்ப ரிசீவ் பண்ணாங்க, என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க, அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ரிமைண்ட் டேட், இந்த டேட்டுக்கு அவங்களை ஆக்ஷன் எடுக்கணும், அது மாதிரி எல்லாம் இதுல நம்ம டிசைட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு மெயிலுக்கு ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஹெட் ஆஃப் த பிரான்ச் அவங்க வந்து அதுக்கு கமெண்ட் பண்ணலாம். இந்த டாக்கெட்டை வந்து இத்தனை நாள் செய்யுங்க, இவ்வளவு காலத்துல செய்யுங்கன்னு சொல்ல மாதிரி கமெண்டேஷன் இல்லை கமெண்ட், அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம், எத்தனை நாள் அந்த மெயிலை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி அந்த விஷயங்கள்லாம் செய்யலாம், அதை மானிட்டர் பண்ணிடும். அதே மாதிரி ஒவ்வொரு மெயில்ஸுக்கும் வந்து ஆக்ஷன் அப்டேட் பண்ற விஷயம் இருக்குது. அந்த மெயிலுக்கு என்ன நடந்தது, இல்லாட்டி என்ன நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் அப்டேட் பண்ணலாம். இதை அப்டேட் பண்ணா அதை வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஹெட் ஆஃப் த பிரான்ச், அந்த ஜோன் எஜுகேஷன் ஆஃபீஸ் எல்லாரும் அதை வியூ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல வந்து மெயினா 4 பார்ட் இருக்குது. நான் முதல்ல லாகின் பண்றேன். நான் மெயில் பிரான்ச்சை லாகின் பண்றேன். மெயில் பிரான்ச் இதுல பாத்தீங்கன்னா ஒரு பார்ட் வந்து இருக்கு சப் ஆஃபீஸ். இது வந்து ஃபுல்லாவே சோனல் எஜுகேஷன் ஆஃபீஸ் எக்ஸஸ் பண்றது. அது இப்ப லொகேட் பண்ணிக்கிற மெயில் பிரான்ச்சுக்கு வந்து யூசர் வந்து மெயில்னு காட்டுது, பிரான்ச் வந்து மெயில் பிரான்ச். இவங்களுக்கு இது வந்து எக்ஸஸ் இல்லை. அதே மாதிரி பிரான்ச் வந்து அந்தந்த பிரான்ச், அட்மின் பிரான்ச், ஃபினான்ஸ், பிளானிங், அப்படி ஒவ்வொரு பிரான்ச்சஸும் வந்து எக்ஸஸ் பண்ற பார்ட் தான் இந்த பிரான்ச். இந்த பார்ட் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸஸ் இருக்கும், மற்ற யாருக்கும் எக்ஸஸ் இருக்காது. சப்ஜெக்ட் வந்து அந்தந்த சப்ஜெக்ட் ஆஃபீஸர், ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஆஃபீஸருக்கும் வந்து இதுக்குள்ள போக இயலும், இவங்களுக்கு போக இயலாது. அதே மாதிரி ஹெட் ஆஃப் த பிரான்ச் லாகின் பண்ணா இதுக்குள்ள போகலாம். ஹெச்ஓடி, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் லாகின் பண்ணா இந்த பார்ட்ல எக்ஸஸ் இருக்கும் அவங்களுக்கு. மெயில் பிரான்ச்சஸ் வந்து கேட்டகரி செட் பண்ணி கொடுக்கல. இப்போ மெயில்ஸ் வந்து ஒவ்வொரு கேட்டகரியான மெயில்ஸ் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா தெரியும், 115 அப்ரூவல், ரெக்கமெண்டேஷன், ஆக்ஷன் பிளான், அட்வைஸ் அப்படின்ட்டு மெயிலை நீங்க கேட்டகரைஸ் பண்ணி கொள்ளையிலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மெயில்ஸை கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம் ஈஸியா. ஃபில்டர் பண்றதுக்கும் அடுத்தது வந்து மெயிலை ரிசீவ் பண்றதுக்கும் ஜஸ்ட் செலக்ட் பண்ணி கொண்டு போகலாம். அதுக்கேற்ற மாதிரி இங்க மெயிலை நீங்க கேட்டகரி டிசைன் பண்ணி கொள்ளையிலும். அடுத்தது வந்து அட் பிரான்ச்சஸ் வந்து இவங்களுக்கு ஒர்க் பண்ணாது, அது அட்மினுக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணும். புதுசா எதுவும் பிரான்ச்சஸ் இருந்தா நம்ம ஆட் பண்ணி கொள்ளையிலும். அட் யூசரும் வந்து அந்தந்த பிரான்ச் ஆக்கள் அவங்க தங்களுக்கு தேவையான யூசர்ஸை வந்து ஆட் பண்ணி கொள்ளையிலும், ரிமூவ் பண்ணி கொள்ளையிலும். இப்போ புதுசா யாரும் அப்பாயின்மெண்ட்ல வந்தாலோ அந்த இடத்த விட்டு போனாலும் அவங்களை ரிமூவ் பண்றதுல இருந்து ஆட் பண்ற வெளியெல்லாம் செய்யலாம். அட் டிபார்ட்மெண்ட் வந்து இது வந்து எங்களுக்கு மெயில் ரிசீவ் பண்ற டிபார்ட்மெண்ட். இந்த மெயில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு வருதுன்றதை வந்து நாங்க இங்க கொடுத்து வச்சு கொள்ளையிலும். பாத்தீங்கன்னா எல்லா ஜோனும் இருக்குது, அதே மாதிரி எங்க ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. வார மெயில்ஸ் நாங்க அவங்களோட நேமை செலக்ட் பண்ணி சிம்பிளா போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எவ்ரி டைம் நாங்க என்டர் பண்ண தேவையில்லை. அப்ப நாங்க அதை நாங்க இங்க சேவ் பண்ணி வச்சுக்கொள்ள இயலும். இப்ப முதலாவது நான் ஹெட் ஆஃபீஸுக்கு போறேன். இதுதான் ஹெட் ஆஃபீஸ் தான் மெயில் பிரான்ச். இன்வார்ட் மெயிலுக்கு போறேன். இன்வார்ட் மெயில்ல பாத்தீங்கன்னா இங்க நிறைய மெயில்ஸ் வந்திருக்குது. சரியா, இதுல வந்து இது வந்து ரிஃப்ரெஷ் பண்றது. இது வந்து எங்களுக்கு வந்து மெயில் செக் பண்றது. இது மெயில் ஏதாவது நாங்க ரிசீவ் பண்ணாம இருந்தா இதுல காட்டும். இது வந்து நாட் டெலிவர்ட், நாங்க யாருக்காவது மெயில சென்ட் பண்ணா அவங்க அந்த மெயில ரிசீவ் பண்ணாம இருந்தாங்கன்னா இதுல காட்டும். சரி, இதுல நிறைய மெயில்ஸ் இருக்குது. இது பழைய
இதுன்ற படியெல்லாம் நிறைய மெயில்ஸ் இருக்குது. இதெல்லாம் ரிசீவ் பண்ணாம இன்னும் வச்சு கொண்டிருக்கிறேன். அப்ப நீங்க டெய்லி வந்து ஃபார்வர்ட் பண்ற மெயில் வந்து அந்தந்த பிரான்ச்சால ரிசீவ் பண்ண படையிலன்னு சொன்னா உங்களுக்கு இதுல நோட்டிபிகேஷன்ல காட்டி கொண்டிருக்கும். அவங்க ரிசீவ் பண்ணணும். பண்ணினா தான் நீங்க இங்க ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணி வைக்கலாம். ரிசீவ் பண்ணாங்கன்னு சொல்லி. அடுத்தது பாத்தீங்கன்னா வியூ ரிட்டர்ன் மெயில். உங்களுக்கு யாராவது மெயில ரிட்டர்ன் பண்ணுவாங்க. நீங்க கொடுத்த மெயில அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவங்க சிஸ்டத்துக்குள்ளால அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை சும்மா கையில வாங்கி எடுக்க இயலாது. அதுக்கும் ஒரு அந்த சிஸ்டத்துக்குள்ளால தான் வரணும். இப்ப சிஸ்டத்துக்குள்ளால அவங்க உங்களுக்கு மெயில் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. நீங்க அதை சிஸ்டத்துக்குள்ளால தான் நீங்க அதை ரிசீவ் பண்ணணும். ரிசீவ் பண்ணி நீங்க ரிசீவ் பண்ணி என்ன செய்வீங்க, வேற பிரான்ச்சுக்கு அதை உரிய பிரான்ச்சுக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணி தவிர நீங்க பிரான்ச் மாறி கொடுத்தாலும் கூட அதை வாங்கி நீங்க சரியான பிரான்ச்சுக்கு திரும்ப அந்த மெயிலை நீங்க ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ப்ரோசஸ்க்குள்ள வரலாம். அடுத்து வந்து பிரிண்ட். இந்த பிரிண்ட் ரிப்போர்ட் எதுக்குன்னு சொன்னா டெய்லி நீங்க ஒர்க் பண்ணி முடிய இந்த ரிப்போர்ட் எடுத்து நீங்க ஃபைல்ல கட்டி வைக்கிறோம். சாம்பிளுக்கு நான் இப்ப இந்த மெயில் இன்னைக்கு வந்த மெயில் இந்த மெயில நம்ம கொஞ்சம் மெயில நாங்க அட்மினுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அதை எப்படி ப்ரோசஸ் பண்ணணும்னு காட்டுறேன். ரைட். நாங்க மெயில் ரிசீவ் பண்றதுக்கு ஒரு இடம் ஒன்று இருக்குது. இதுதான் டிரெக்டா மெயில் ரிசீவ் பண்றது இடம். சம்டைம் நாங்க டிரெக்டா மெயில் ரிசீவ் பண்ணாம எங்களுக்கு ஜோனல் எடுகேஷன் ஆஃபீஸ்ல இருந்து வந்தா இந்த மெயில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வியூ பண்ணி காட்டும். அன்ரீட் மெயில். இதுக்குள்ள போனா மெயில்ஸ் எல்லாம் இதுல லிஸ்ட் ஆகும். இதுல நாங்க டிக் பண்ணிட்டு அந்த மெயிலை ரிசீவ் பண்ணா எங்களுக்கு வந்து இந்த விண்டோல அது வரும். சரியா? இப்ப நாங்க டிரெக்டா மெயில் ரிசீவ் பண்ண, அதாவது அவுட் சைட்ல இருந்து வரதுங்க, சப் ஆஃபீஸ் இல்லாத அவுட் சைட் வேற டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர மெயில நாங்க ரிசீவ் பண்ணதுக்கு ஆப்ஷன் தான் இது. இதுதான் நாங்க டிரெக்டா மெயில் ரிசீவ் பண்ற மெயின் விண்டோ இதுதான். அப்ப இந்த இடத்துல வந்து மெயில் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட், எந்த டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு இந்த மெயில் வருதுன்றதை நாங்க இங்கே செலக்ட் பண்ணி கொள்ளையிலும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிஎன்ஹெச்ல இருந்து ஒரு மெயில் வருது. சம்டைம் ஒரு ஆள் நேம் குறிப்பிட்ட ஒரு மெயில் வரலாம். அதை நாம நேம் வச்சு கூட சர்ச் பண்ணக்கூடிய ஈஸியா இருக்கும். சில நேரம் அது ஜென்ரல் மெயிலாகவும் இருக்கும். அப்ப நான் ஜென்ரல் மெயிலுக்கு நான் அட்மின் பிரான்ச்ல இருந்து வர மெயில் ஒன்றை நான் போடுறேன். ஒரு அட்மின் பிரான்ச் அனுப்பப்பட்ட ஒரு மெயில். அது என்ன கேட்டகரி? அப்ப இந்த கேட்டகரி நாங்க எடுக்கலும் கேட்டகரி தேவையான கேட்டகரி ஆட் பண்ணி கொள்ளையிலும். நான் இதை செலக்ட் பண்ணி கேட்டகரி எடுக்கிறேன். லீவ் கேட்டகரி எடுக்கிறேன். லீவ் இல்ல சப்ஜெக்ட் வருது. என்ன லீவ்ல என்ன சம்பந்தமான லீவ்? ஃபாரின்ல அவுட் ஆஃப் ஐலண்ட் லீவா இருக்கலாம், ஏதோ ஒரு ரைட். இது நான் செலக்ட் பண்ண சில நேரம் பொருத்தம் இல்லாம இருக்கும். பட் இதுதான் அந்த செலக்ட் பண்ணி கொண்டு வாருது. இல்லைன்னு சொன்னா டைப் பண்ணி கொள்ளவும் கேளும். பொருத்தம் இல்லை சொல்லி நாங்கள் தேவையான விஷயங்கள் டைப் பண்ணி கொள்ளலாம். நான் சாம்பிள் கொண்டு செலக்ட் பண்ணேன். ரைட். லெட்டர் நம்பர், எங்களுக்கு லெட்டர் நம்பரை நாங்கள் இதில் டைப் பண்ணணும். நான் லெட்டர் நம்பர் நான் காப்பி பண்ணி எடுக்கிறேன். லெட்டர் நம்பர் ஒன்று ரைட். இப்போ நாங்கள் லெட்டர் நம்பர் டைப் பண்ண, இப்போ நாங்கள் அடிக்கடி நாங்கள் ஒரே லெட்டர் நம்பர் திரும்ப யூஸ் பண்ண, நாங்கள் டைப் பண்ண கூட லெட்டர் நம்பர் எங்களுக்கு இதில் காட்டும். இதில் செட்டியோல வேற லெட்டர் நம்பர் இருக்குது. இப்போ ஏகேன்னு சொல்றது அக்கறை பத்து அந்த மாதிரி. இப்போ லெட்டர் நம்பர் நாங்கள் ஒரு தரம் கொடுத்து அதே லெட்டர் நம்பர் எங்களுக்கு திரும்ப வரும்போது நாங்கள் அந்த லெட்டர் நம்பர் திரும்ப திரும்ப எங்களுக்கு டைப் பண்ணி கொண்டு டைம் வேஸ்ட் ஆக தேவையில்லை. இதில் நாங்கள் அந்த நம்பர் அடிச்சு லெட்டர் நம்பர்ஸ்லாம் காட்டும். சில வந்து பொதுவான நம்பர் ஆகி சில உங்களுக்கு ரிலேட்டட் நம்பர் சொல்லி நீங்கள் அந்த நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணி கொண்டு மாற்றி கொண்டும் செய்யலாம். நான் சாம்பிள் செலக்ட் பண்ணேன். மெயில் ரெஜிஸ்டர் நம்பர், சில இது வந்து ரெஜிஸ்டர் போஸ்டாகவும் இருக்கலாம். ரெஜிஸ்டர் போஸ்ட் ஆகிருந்தா நீங்கள் ரெஜிஸ்டர் நம்பரை கொடுங்க. ஏன்னா அந்த ரெஜிஸ்டர் நம்பரை வச்சுக்கொண்டு நீங்கள் ஃபியூச்சரில் நீங்கள் ஃபில்டர் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அந்த ரெஜிஸ்டர் நம்பரை எடுத்து இந்த மெயில் தான் சொல்லி கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. நான் ஒரு நம்பர் வந்து போடுறேன், 900 போட்டுட்டு நான் இதை சர்வ் பண்றேன். ரைட். இந்த மெயில் வந்து சர்வ் ஆயிட்டு. ரைட். நான் க்ளோஸ் பண்றேன். இப்போ நான் இதை வந்து இந்த பாத்தீங்கன்னா நான் போட்ட மெயில் இந்த வந்திருக்குது. இதுல வந்து இது மெயில் ஐடின்றது வேற. இது வந்து டிஃபால்ட்ல கிரியேட் பண்ணப்படுற மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்கா தான் கிரியேட் பண்ணப்படும். இந்த மெயில் வந்து இங்க வந்துட்டு நான் என்ன செய்ய போறேன், இந்த மெயில மட்டும் நான் ஒரு பிரான்ச்சுக்கு ஃபார்வர்ட் பண்ண போறேன். இதுல நான் கிளிக் பண்றேன். இந்த மெயில நான் கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணிட்டு நான் அட்மின் பிரான்ச்சுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். சென்ட் டு பிரான்ச் கொடுக்குறேன். எஸ். ரைட். ப்ளீஸ் செலக்ட் யூசிங் செக் புக்ஸ். ரைட். இதை செக் பண்ணணும். இப்போ நீங்கள் பல்காக மெயிலை ஃபார்வர்ட் பண்ணிலும் ஒன் ஃபார்வர்ட் பண்ணலாம். நான் இந்த மெயிலை மட்டும் ஃபார்வர்ட் பண்ணுறேன். பிரான்ச்சுக்கு ஃபார்வர்ட் பண்ணேன். அட்மின் பிரான்ச்சுக்கு நான் மெயிலை ஃபார்வர்ட் பண்ணுறேன். இந்த மெயில் வந்து அட்மின் பிரான்ச்சுக்கு போயிட்டு நான் எங்களோட சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இதை நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா இந்த ஸ்டேட்டஸ் வந்து சென்ட் டு பிரான்ச் இருக்குது. எந்த பிரான்ச்சுக்கு சென்ட் பண்ணிக்கிறேன், அட்மினுக்கு சென்ட் பண்ணிக்கிறேன், என்ன டேட்ல சென்ட் பண்ணிக்கிறோம். இன்னும் பிரான்ச் ரிசீவ் பண்ணல. இது வந்து எம்டி, இன்னும் பிரான்ச் ரிசீவ் பண்ண இல்லை. ஸோ நாங்கள் இப்போதைக்கு ரிப்போர்ட் எடுக்கிறது பொருத்தம் இல்லை. பிரான்ச் ரிசீவ் பண்ண அப்புறம் மெயில் பிரான்ச்சால ரிப்போர்ட் எடுத்து
கட்டி வைக்கலாம். அதுக்கு அடுத்து அடுத்து வந்து ஃபில்டர் ஆப்ஷன். இப்போ மல்டிபிள் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கு. நீங்க மெயில் ஐடி வைஸா ஃபில்டர் பண்ணலாம். ஆஃபீஸர் நேம், ரிசீவ் பண்ண டேட், சென்ட் பண்ண டேட், கேட்டகரி வைஸ், லெட்டர் நம்பர், ஸ்டேட்டஸ், ஆக்ஷன், மெயில் டைப், மெயில் பிரான்ச்சுக்கு இஷ்யூ பண்ணாத மெயில்ஸ், பிரான்ச்சால ரிசீவ் பண்ணாத மெயில்ஸ், எங்க இருந்து மெயில் எடுத்தீங்க, எங்க இருந்து வந்த மெயில், ரெஜிஸ்டர் நம்பர் வைஸ், அப்படி நீங்க மல்டிபிள் வைஸா நீங்க டேட்டாவை ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். நான் ரெஜிஸ்டர் நம்பர் 900 கொடுத்தேன். இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து இங்கே வந்துட்டு அப்படி ஃபில்டர் பண்ணி பார்க்கல. லெட்டர் நம்பர் சில நிறைய லெட்டர் நம்பர் இருக்கும்போது லோட் ஆகும். இல்லைங்க லெட்டர் நம்பர் தேவையான லெட்டர் நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணி கொண்டு ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். அது இங்கே காட்டும் உங்களுக்கு. சரி, இப்போ நான் இந்த நோட் டெலிவரி கிளிக் பண்ணேன். சரி, இதில் ரிஃப்ரெஷ் போடுறேன். நோட் டெலிவரி கிளிக் பண்ணுறேன். நான் லாஸ்ட் அனுப்பின இந்த மெயில் வந்து இன்னும் ரிசீவ் பண்ணப்படலை. ஸோ அவங்க ரிசீவ் பண்ண முதல் நீங்கள் இந்த மெயிலை டிலீட் பண்ணி போடலும், ரிசீவ் பண்ண பிறகு டிலீட் பண்ண இயலாது. இங்கே இந்த மெயில் இருக்காது. சம்டைம் ரிசீவ் பண்ணால் நீங்கள் அந்த மெயில் திரும்ப எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் ரிட்டர்ன் பாத்தில் தான் மெயில் எடுக்கணும். ரைட், இப்போ இந்த மெயில் இப்போ இதில் இருக்குது, இன்னும் அவங்க டெலிவரி பண்ணலை. ஸோ இங்கே 4987 மெயில் இருக்குது, டெலிவரி பண்ணலை. இப்போ நான் இது க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு நான் பிரான்ச்சுக்கு போகிறேன். நான் லாக் அவுட் பண்ணுறேன். பிரான்ச் வந்து அட்மின் பிரான்ச்சுக்கு போகிறேன். அட்மின் பிரான்ச்சுக்கு போயிட்டு நான் இப்போ பிரான்ச்சை எடுக்கிறேன். இப்போ பிரான்ச்சில் இப்போ லாகின் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு மற்ற எக்ஸஸ் எல்லாம் கிடைக்காது, இதுவும் கிடைக்காது, அட் பிரான்ச்சும் கிடைக்காது. பட் அட் யூசரில் போயிட்டு ஸோ இது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் தான் ஆட் பண்ணிடும். இப்போ இன்வெர்ட் மெயிலில் போயிட்டு பார்த்தா ஒரு லாஸ்ட்டாக கொடுத்த சாரி அந்த மெயில் இங்கே இன்னும் எடுக்கலை, பிகாஸ் மெயில் இவர் இன்னும் ரிசீவ் பண்ணலை. இப்போ இதை கிளிக் பண்ணணும்னு சொன்னால் இந்த மெயில் இந்த இடத்துல வந்துருக்குது. அப்போ ஒவ்வொரு பிரான்ச்சும் வந்து இந்த மெயில் தங்களுக்குரிய மெயில் தானாண்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரிசீவ் பண்ணணும். அதுக்காகத்தான் இந்த மெயில் வந்து பெண்டிங்கில் இருக்கும், ரிசீவ் பண்ணாமல் காட்டிக்கொண்டு இருக்கும். ஏன்னா சம்டைம் அவங்க பிள்ளையான மெயில் அனுப்பியிருக்கலாம். ரெண்டு சான்ஸ் ஒன்று, அவங்க அனுப்பணும்னு டீல் பண்ணலாம் பிள்ளையான மெயில்னு சொன்னால், அல்லது பிரான்ச் ஆக்கள் ரிசீவ் பண்ணும் போதையும் அதை ரிசீவ் பண்ணாமல் விடலாம். எங்களுக்கு தங்களுடைய மெயில்னு சொன்னால் ரிசீவ் பண்ணாமல் விடலாம். சம்டைம் ரிசீவ் பண்ணாங்கன்னு சொன்னால் சரியா ரிட்டர்ன் பாத்தில் தான் மெயில் அவங்களுக்கு திரும்ப கொடுக்க இயலும். ஏன்னா அது வந்து எல்லாமே ரெஜிஸ்டர்ல இருக்கப்படியால திரும்ப ரிட்டர்ன் பண்ண விஷயங்கள் வந்து ரெஜிஸ்டர்ல கட்டாயம் இருக்கின்றபடியால் தான் இந்த செட்டப் இருக்குது. இப்போ நான் இதை கிளிக் பண்ணி ரிசீவ் பண்றேன். கிளிக் பண்ணி கிளிக் டு ரிசீவ், எஸ், இதை நான் க்ளோஸ் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெயில் வந்து இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிசீவ் டேட், ரைட், எப்போ நாங்கள் இன்னைக்கு ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஸ்டேட்டஸ் வந்து பிரான்ச் ரிசீவ் பண்ணிருக்கீங்க மெயில. ஆக்ஷன் வந்து ஆக்ஷன் ஒன்றும் இல்லை. சப்ஜெக்ட் ஆஃபீஸருக்கு போன பிறகு தான் ஆக்ஷன் அப்டேட் ஆகும். எந்த பிரான்ச்? அட்மின் பிரான்ச். அட்மின் பிரான்ச்சுக்கு சென்ட் பண்ண டேட் வந்து 1/29. அட்மின் பிரான்ச் ரிசீவ் பண்ண டேட் 1/29. அதாவது இங்கே இதில் வரதெல்லாம் மெயில் பிரான்ச்சால செய்யப்படுற வேலைகள். இந்த செக்ஷன் எல்லாம் பிரான்ச் சாரி அந்த பர்டிகுலர் பிரான்ச்சால செய்யப்படுற விஷயம். அப்போ இந்த இப்போ எந்த பிரான்ச்சுக்கு அனுப்புறோம்? அட்மினுக்கு அனுப்புனாங்க, அட்மின் பிரான்ச் ரிசீவ் பண்ணியிருக்குது. எப்போ அனுப்புனாங்க? 1/29. பிரான்ச் ரிசீவ் பண்ணது 1/29. இன்னும் இந்த பிரான்ச் வந்து இந்த டேட்டா வந்து ஆஃபீஸருக்கு அனுப்பல, அந்த ஆஃபீஸரும் இன்னும் ரிசீவ் பண்ண இல்லை. அதெல்லாம் மற்ற விஷயங்கள்லாம் பிறகுதான் வரும். இப்போ நாங்கள் இதில் போயிட்டு பார்த்தா அந்த மெயில் வந்து இருக்காது, ரிசீவ் பண்ணப்பட்டிருக்கும். சரி, இப்போ இதுலயும் வந்து அதாவது இப்ப மெயில் பிரான்ச்சஸ் வந்து இந்த ஆப்ஷன் இவ்வளவு ஆப்ஷன் இருக்கு ஃபில்டர் பண்ணி பாக்குறது. தங்களுக்கு வந்து அவ்வளவு மெயில்ஸ்லயும் என்னென்ன வெரைட்டிஸா நீங்க ஃபில்டர் பண்ணலாமோ அவ்வளவு வெரைட்டிஸ் நீங்க மெயில ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். எந்த மெயில் ஆக்ஷன் எடுத்தாங்க, எந்த மெயில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஹெட் ஆஃப் த பிரான்ச், சரி பிரான்ச்சுக்கு வந்து இவ்வளவு ஆப்ஷன் ஃபில்டர் பண்ணி பார்க்கக்கூடியது இருக்குது. இப்ப என்ன செய்வாங்க, இந்த பிரான்ச் வந்து என்ன செய்யும், இந்த மெயில வந்து உரிய சப்ஜெக்ட் ஆஃபீஸருக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். அதுக்கு அந்த ஃபார்வர்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கு. இதுதான் அந்த ஃபார்வர்ட் பண்ற ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணியாச்சு. இந்த மெயில் இருந்தா இருக்குது. இந்த மெயில் செலக்ட் பண்றேன். இதை நான் ஒரு ஆளுக்கு ஃபார்வர்ட் பண்ணேன். E6 குமுதவாணின்ற பேருக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணேன். இதை அந்த ஸ்டாஃப்க்கு நான் ஃபார்வர்ட் பண்றேன். அந்த மெயில் நம்பர் நான் காப்பி பண்றேன். நான் ஒரு பர்பஸ்க்காக காப்பி பண்றேன். இஷ்யூ டு ஸ்டாஃப், நான் அவருக்கு ஸ்டாஃப் இந்த மெயிலை ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். அந்த மெயில் வாங்கிட்டு போயிட்டு இந்த மெயிலுக்கு நான் ஒரு டெட்லைன் செட் பண்ண போறேன். இவர் எனக்கு ஒரு சரியா February 5க்குள்ள இந்த வேலையை முடிக்கணும். ரைட், அந்த மெயில் ஐடி நான் காப்பி மெயில் ஐடி கொடுத்துட்டு சர்வ் பண்றேன். ரைட், அவருக்கு டெட்லைனும் வந்து ஃபிக்ஸ்ட் ஆயிட்டு. நான் இந்த திரும்பி வந்து பார்த்துட்டு இதை நான் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன்னா அந்த மெயில வந்து நான் பிரான்ச் ஆஃப் சென்ட் டு ஆஃபீஸர், நான் 1/29 நான் அந்த ஆஃபீஸருக்கு சென்ட் பண்ணிக்கிறேன். ரைட், அந்த ஆஃபீஸர்
யாரு. ஆனா பட் அவர் இன்னும் ரிசீவ் பண்ணல. இது வந்து எம்ப்டியா இருக்குது. பிகாஸ் அவர் இன்னும் ரிசீவ் பண்ணாதபடியால எம்ப்டியா இருக்குது. அவர் ரிசீவ் பண்ணா இதுல அவர் ரிசீவ் பண்ண டேட் வரும். சரி. இப்ப இந்த இடத்துல பாருங்க அவருக்கு செட் பண்ண டேட் வந்து 7 காட்டு. அவர் 7 டேஸ்ல எனக்கு ரிப்ளை பண்ணும். ஸோ ரிமைன் வந்து 7 டேஸ்னு காட்டுது. டெட்லைன் 5. சரி தானே. அவர் எப்ப ஆக்ஷன் எடுத்தாரோ அங்க ரேட்டிங்க காட்டும் ஆக்ஷன் எடுத்த date. இப்ப நான் இதை க்ளோஸ் பண்றேன். அடுத்து இதுல வந்து பார்த்தோம். இதை பார்த்தீங்கன்னா நான் சென்ட் பண்ண மெயில் வந்து இன்னும் வந்து பெண்டிங்கா இருக்குது. அதாவது நான் ஆஃபீஸர் இன்னும் ரிசீவ் பண்ணல. ரிசீவ் பண்ணாத வரைக்கும் இங்க எங்களுக்கு பெண்டிங்கா காட்டிக்கிட்டு இருக்கு. நான் வேணும் டெலீட் பண்ணி கொள்ளையில அவர் ரிசீவ் பண்ண முதல் அவர் ரிசீவ் பண்ணா நாங்க அவர்கிட்ட ரிட்டர்ன் தான் கேட்டு வாங்கியிருக்கணும். டிரெக்டா வாங்கியிருக்க இயலாது. இதை க்ளோஸ் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் மெயில். அவர் எங்களுக்கு மெயில் ரிட்டர்ன் பண்ணா இந்த ரிட்டர்ன் பாத்துல வரும். நாங்க இங்க மெயில் ரிட்டர்ன் மெயிலை அக்செப்ட் பண்ணக்கூடிய மாதிரி இந்த ஆப்ஷன் இருக்குது. ரிட்டர்ன் நாங்க அக்செப்ட் பண்ணக்கூடிய மாதிரி அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ அவருக்கும் ரிட்டர்ன் பண்ணது அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி மெசேஜும் அவருக்கு காட்டும். நான் இதை க்ளோஸ் பண்றேன். இப்போ நான் ஒரு சப்ஜெக்ட் ஆஃபீஸரை நான் லாகின் பண்ணி காட்டுறேன். க்ளோஸ் பண்றேன். சப்ஜெக்ட் ஆஃபீஸர் E6_ தூமுதவாணி போடுறேன். பாஸ்வேர்ட் வந்து போடுறேன். இப்ப இவருக்கு வந்து மத்த எக்ஸஸ் எல்லாம் பிளாக் ஆயிருக்கும். அவருக்கு சப்ஜெக்ட் ஆஃபீஸர் இது மட்டும் தான் அவருக்கு எக்ஸஸ்ல இருக்கு. இன்வார்ட் மெயில போயிட்டு பார்த்தா அவருக்கு வந்து 165 மெயில் வந்திருக்குது. இதுல நான் செலக்ட் பண்றேன். லாஸ்டா வந்து ஏபிஎன் சின்ன மெயில் இந்த வந்திருக்குது. இப்ப நான் இந்த மெயில் எனக்குரிய மெயில் தானே நான் செக் பண்ணேன். நான் தான் குமுதவாணி நினைச்சு கொள்ளுங்க. இந்த மெயில் எனக்குரிய மெயில் தானே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் இந்த மெயிலை ரிசீவ் பண்றேன். ரிசீவ் பண்ண மெயில் எனக்கு வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா நாங்க ரிசீவ் பண்ண உடனே அந்த மெயிலுக்கு வந்து ஆக்ஷன் அப்டேட் ஆகும். நோ ஆக்ஷன் உண்டு. அப்போ ஒவ்வொரு ஆக்ஷனுக்கு வந்து ஒவ்வொரு கலர்ல இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய கலர்ஸ்ல வரும். ப்ரோசஸிங், நோட் ஆக்ஷன், ஹோல்டிங் அந்த மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்குது. பட் டிஃபால்ட்டா அதுக்கு ஆக்ஷன் வரப்போது ரெட்ல தான் வரப்போகுது. அப்ப இந்த டேட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரான்ச் எப்ப தந்தது, நீங்க எப்ப பிரான்ச்சுக்கு பிரான்ச் உங்களுக்கு எப்ப அனுப்புனது, பிரான்ச்சுக்கு எப்ப கிடைச்சது, பிரான்ச் உங்களுக்கு எப்ப அனுப்புனது, நீங்க எப்ப இதை ரிசீவ் பண்ணீங்கன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் இன்னைக்கு வரும். உங்களுக்கு செட் பண்ண ரிமைண்ட் டேட்டும் இங்க வரும். நீங்க ஏதாவது ரீசன் டிலேன்னு சொன்னா நீங்க இதுல ரீசன் ஆட் பண்ணுவீங்க. என்ன காரணத்துல டிலேன்னு சொல்லி சம்திங் ரீசன்ஸ் நீங்க இதுல ஏதோ ரீசன்ஸ் நீங்க ஆட் பண்ணி கொள்ள டிலேன்னு சொல்லி இதுக்கு நீங்க எப்ப ஆக்ஷன் எடுக்கிறீங்களோ அப்ப உங்களுக்கு ஆக்ஷன் வந்து டேட் வந்து அப்டேட் ஆகும். நான் இதை செலக்ட் பண்றேன். இதுக்கு நான் ஒரு ஆக்ஷன் எடுக்க போறேன். இதுக்கு நான் வேலை முடிச்சிட்டேன்னு சொன்னா நான் வந்து சொல்றேன். சம்டைம் இது வந்து ப்ரோசஸிங்னு போடுறேன். போட்டுட்டு ப்ரோசஸிங் போட்டு நான் இதில் எங்களுக்கு ரிமார்க்ஸ் அதாவது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஏதாவது ரிமார்க்ஸ் இதுக்கு தந்திருக்கலாம். நான் சம்டைம் இந்த ரிமார்க்ஸை நான் இதில் ஆட் பண்ணிடும். ஏதாவது ரிமார்க்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிடும். சரி இப்போ நான் இது டன்னு போடுறேன். டன்னு போட்டுட்டு இதை நான் வந்து அவங்க தந்த டேட்டுக்கு முதலே நான் முடிச்சிடுறேன். ஸோ பழைய டேட் இது 26 February 2 அப்டேட். ரைட். அதாவது அவங்க எனக்கு தந்த டாஸ்க் வந்து 7 டேஸ், நான் கம்ப்ளீட் பண்ணது 4 டேஸ். அப்ப அந்த டேட் வந்து இங்க அட் ஆகும். இதுதான் அந்த மெயில் பாத்துல வாரது. இந்த மெயிலை நான் இங்க எடுத்துக்கொண்டேன். சம்டைம் நான் இந்த மெயிலை ரிட்டர்ன் பண்ண போறேன். எனக்கு இந்த மெயில் தேவையில்லைன்னு சொன்னா நான் இந்த மெயில் ரிட்டர்ன் பண்ண போறேன். எனக்கு உரிய மெயில் இல்லை. நான் ரிசீவ் பண்ணேன். இதை நான் ரிட்டர்ன் பண்ண போறேன்னு சொன்னா அது நோ ஆக்ஷன் மெயில் தான் நான் ரிட்டர்ன் பண்ண வளமையா. அப்ப நான் இந்த மெயிலை செலக்ட் பண்றேன். இந்த நம்பர் எடுக்கிறேன். காப்பி பண்ற நம்பரை இதில் போயிட்டு இந்த ரிட்டர்ன் பாத் ரிட்டர்னை கிளிக் பண்றேன். இதுல மெயில் ஐடியை போடுறேன். இந்த மெயில் இங்க வருது. நான் செய்யற இந்த மெயிலை ரிட்டர்ன் பண்றேன். ரிட்டர்ன் பண்ணா அந்த மெயில் இந்த இடத்த விட்டு போயிடும். இப்ப இதை ரிஃப்ரெஷ் பண்ண பாருங்க. எனக்கு இந்த ஒரு மெயில் பெண்டிங்ல காட்டுது. இந்த மெயில வந்து இன்னும் வந்து எங்கட பிரான்ச் அதாவது நான் இந்த அட்மின் பிரான்ச்னா எங்கட பிரான்ச்சால இந்த மெயில நான் கொடுத்த மெயில இன்னும் அவங்க அக்செப்ட் பண்ணல. அக்செப்ட் பண்ண இந்த இடத்த விட்டு போயிடும். இப்ப நான் திரும்ப ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொன்றா வரேன். இதை நான் க்ளோஸ் பண்றேன். மெயில் பிரான்ச் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணிட்டு போடுறேன். மெயில் பிரான்ச்ல போயிட்டு பாக்குறேன். நான் போட்ட மெயில வந்து சப்ஜெக்ட் ஸ்டேட்டஸ் ஆரம்பத்துல பிரான்ச் ரிசீவ்ட் இருக்கும், பிறகு பிரான்ச் சென்ட் இருக்கும், இப்ப கடைசியா சப்ஜெக்ட் ரிசீவ்ட் ஸ்டேட்டஸ். அதாவது ஒவ்வொரு தரமும் என்னென்ன நடக்குதோ அவ்வளவு வந்து ஸ்டேட்டஸ்ல அப்படியே கொண்டிருக்கும். அதாவது முதல்ல வந்து பிரான்ச் சென்ட் இருக்கும், பிரான்ச் ரிசீவ்ட் இருக்கும், அப்புறம் சப்ஜெக்ட் ரிசீவ்ட் இருக்கும், அப்படின்னு ஒவ்வொரு விஷயம் அப்டேட் ஆகி கொண்டு வரும். எந்த அட்மின் கொடுத்தோம், எந்த பிரான்ச் சென்ட் பண்ண, எப்ப சென்ட் பண்ண விஷயங்கள் வரும். இது இவங்க இப்ப வேற என்ன செய்யலாம். இதை வேற பிரான்ச் ரிசீவ் பண்ண உடனேயும் தன்னை ரிப்போர்ட்டை பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அவருக்கு அந்த பிரான்ச் ரிசீவ் பண்ணதோட அவரை பார்ட் முடிஞ்சு. இப்ப நாங்க இதுல டேட்டை போட்டு
டேட்டை போட்டு அதை நாங்கள் சர்வ் பண்ணலாம் அதில் 29-1-2026 ரிப்போர்ட்டை நாங்கள் சர்வ் பண்ணி எடுக்கலாம் இதில். இதை தான் அந்த ரிப்போர்ட் இன்வார்ட் மெயில் ரிப்போர்ட். இந்த பாருங்க பிரான்ச் எப்போ ஹெட் ஆஃபீஸ் ரிசீவ் பண்ணது, பிரான்ச் ரிசீவ் பண்ணது, எந்த பிரான்ச் ரிசீவ் பண்ணது, இதில் சைன் வாங்கி எடுத்துக்கொள்ளும், இதெல்லாம் வந்து ரிசீவ் பண்ணாது. இது வந்து நார்மலா மெயில் ரெஜிஸ்டர் என்ன ஃபார்மேட்ல அந்த ஃபார்மேட்ல தான் இது உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் வந்து வரும். கீழே பிரிண்டட் பை மெயில், எப்போ பிரிண்ட் பண்ணி டேட் டைம் எல்லாம் வரும். வெயிட் க்ளோஸ் பண்றேன். அடுத்தது நான் வந்து லாகின் பண்றேன், பிரான்ச் லாகின் பண்றேன். அட்மின் அட்மின்ல பிரான்ச் இன்வார்ட்டுக்கு மெயிலுக்கு போறேன். இன்வெர்ட் மெயில போனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்டா கொடுத்த மெயிலுக்கு வந்து பிரான்ச்சால பார்க்கல என்ன ஆக்ஷன் அப்டேட் பண்ணிக்கிறாங்க. டன் ஒரு ஆக்ஷன் வந்து அப்டேட் ஆகிடும், அப்டேட் பண்ணிட்டாங்க, டன் ஆக்ஷன் அப்டேட் பண்ணிட்டாங்க. இங்க பாருங்க பிரான்ச் ஆஃபீஸர் எப்போ சென்ட் பண்ணும், யார் ஆஃபீஸர் ரிசீவ் பண்ணது, அந்த ஆஃபீஸர் எப்போ ரிசீவ் பண்ணாரு, என்ன டேட், அதுக்கு ஹெச்எம்பியோட கமெண்ட், அந்த ஏதாவது கமெண்ட் இருந்தால் அதை போட்டிருக்குது, ஹெச்ஓடி ஏதாவது கமெண்ட் இருந்தால் போட்டிருக்குது. அட்டாச்மெண்ட் அப்டேட் பண்ணிடலாம். அதாவது அட்டாச்மெண்ட் சொன்னால் ஏதாவது ஹார்ட் காப்பி கூட நாங்கள் இந்த சிஸ்டத்தில் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நான் அதை காட்டுறேன். எத்தனை நாள் ஆக்ஷன் எடுத்தாலும் சொல்லி வச்சுங்களா. ஆக்ஷன் எடுத்தது இப்போ டிலே இருந்ததுக்கு என்ன ரீசன் எல்லாம் வந்து பிரான்ச்ல மெயில் ஹேண்டில் பண்ணால பார்த்துக்கொள்ளும். எங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் மெயில், சாரி வியூ ரிட்டர்ன் மெயில், நான் ஒரு மெயில் ரிட்டர்ன் பண்ண பண்ணோம். அந்த மெயில் வந்து ரிட்டர்ன் வந்திருக்குது. இதை நான் கிளிக் பண்றேன். இதுதான் ரிட்டர்ன் வந்த மெயில். இந்த மெயிலை நான் இதில் ரிசீவ் பண்றேன். இப்போ நான் இந்த மெயில் ரிசீவ் பண்ணி உரிய மெயில் பிரான்ச்சுக்கு நான் மெயிலை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணி விடுவேன். இதை நாங்க எங்களுக்கு ரிட்டர்ன் வந்த மெயில் இந்த இடத்துல தான் இருக்கும். இந்த மெயிலை நாங்கள் செய்வோம், திரும்ப வந்து உரிய பிரான்ச்சுக்கு நாங்கள் உரிய மெயில் பிரான்ச்சுக்கு நாங்கள் இதை ரிட்டர்ன் பண்ணி விடுவோம். மெயில் செலக்ட் பண்ணிட்டு இந்த மெயிலை நாங்கள் அந்த நேரத்தில் அந்த மெயில் பிரான்ச்சுக்கு நாங்கள் மாற்றி விட்டோம்னு சொன்னால் அவங்களே அதை பொருத்தமான பிரான்ச்சுக்கு அனுப்பி விடுவாங்க. சம்டைம் இது எங்களுக்கு எங்களோட பிரான்ச்சுக்குள்ள நாங்கள் வேறு ஆஃபீஸருக்கு கொடுக்குறாங்க கூட நாங்கள் அதை ரிசீவ் பண்ணி இன்னொரு ஆஃபீஸருக்கு அதை நாங்கள் கொடுக்க இன்னொரு ஆஃபீஸர்கிட்ட நாங்கள் மாறி கொடுத்துருக்கோம். அதை நாங்கள் அவங்க ரிசீவ் பண்ணியிருந்தா நாங்கள் திரும்ப ரிட்டர்ன் பாத்லேயே மாற்றி இன்னொரு ஆஃபீஸருக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அது வந்து அது கூட உள்ள மெயில் ரெஜிஸ்டர்ல வந்து ரெஜிஸ்டர் ஆகும். இதையும் வந்து பிரான்ச் அந்தந்த பிரான்ச் வந்து தங்களுடைய டேட்டா வந்து பிரிண்ட் பண்ணி வச்சு கொள்ளும். இது வந்து இன்வெர்ட் மெயில், பிரான்ச்சுக்குரிய இன்வெர்ட் மெயில். அந்த பிரான்ச் எப்போ ரிசீவ் பண்ணது, அந்த வந்து சப்ஜெக்ட் ஆஃபீஸர் எப்போ ரிசீவ் பண்ணது, அந்த சப்ஜெக்ட் ஆஃபீஸர் நேம். அப்போ இவ்வளோ டேட்டாவும் இல்லை இருக்கும். யார் அட்மின் பிரிண்ட் பண்ணது, பிரிண்ட் பண்ண டைம். சரி, அப்போ இது இந்த டேட்டா எல்லாம் இதில் வந்திருக்கும். இதுல வந்து இன்னும் டெலிவரி பண்ணாத, இன்னும் சப்ஜெக்ட் ஆஃபீஸர் ரிசீவ் பண்ணாத மெயில் இதுல காட்டும். இதுல வந்து அன்ரீட் மெயில், எங்களுக்கு ஏதாவது மெயில் நம்ம அப்போ பார்த்தோம் அந்த மெயில் விஷயங்கள் இதுல காட்டும். இப்ப நான் வந்து சப்ஜெக்ட் ஆஃபீஸர்ல லாகின் பண்றேன். இன்வெர்ட் மெயில பார்த்தீங்கன்னா அந்த பெண்டிங் மெயில் இங்கே காட்டாது. ஏன்னா அவங்க ரிசீவ் பண்ணபடியால அந்த மெயில் வந்து இந்த இடத்த விட்டு போயிடும். ஸோ பெண்டிங் மெயில் வந்து அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க. சரி, அடுத்த விஷயம் வந்து ஏதாவது ஒரு மெயிலுக்கு நாங்கள் ரிப்ளை எழுத போறோம்னு சொன்னால் நாங்கள் இந்த மெயிலுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ண போறோம் சொன்னா இந்த மெயிலை கிளிக் பண்ணிட்டு நாங்கள் ரிப்ளை போயிட்டு அந்த லெட்டர் நம்பரை போட்டுட்டு இந்த அவுட் ஆஃப் ஃபைல் ஹெட்டிங் ஆட்டோமேட்டிக்காக வரும். நாங்கள் அதுக்கு எங்க லெட்டர் நம்பர் என்னன்னு சொல்லி நாங்கள் டைப் பண்ணுவோம். சரியா, நான் சாம்பிள் டைப் பண்ணிட்டு நான் சேவ் பண்றேன். இந்த லெட்டருக்கு வந்து நாங்க ரிப்ளை பண்ணுற மாதிரி போகும். இப்ப நாங்க ரிப்ளைல போயிட்டு பார்த்தோமா, இந்த நோட் டெலிவர்ட், அதாவது நாங்க ரிப்ளை ஒன்று பண்ணிருக்கோம். அதை வந்து எங்களோட பிரான்ச் வந்து ரிசீவ் பண்ணி எங்களோட பிரான்ச், அதாவது எங்களோட பிரான்ச் ஆஃபீஸ் வந்து ரிசீவ் பண்ணி நாங்க டிரெக்டா கொடுக்க மாட்டோம் மெயில் பிரான்ச்சுக்கு, எங்களோட பிரான்ச்சுக்கு கொடுப்போம். எங்களோட பிரான்ச் தான் கொண்டு மெயில் பிரான்ச்சில் கொடுக்கும். ஸோ எங்களோட பிரான்ச்சுக்கு நாங்கள் ரிப்ளை கொடுத்துக்கிறோம்.
அந்த ரிப்ளை வந்து எங்களோட பிரான்ச் எக்ஸெப்ட் பண்ண பிறகு இந்த நோட்டிஃபிகேஷன் இல்லாம போகும். இந்த பாருங்க நாங்க ரிப்ளை பண்ணது இந்த காட்டுது. நாங்க அட்டாச்மெண்ட் அப்லோட் பண்ணலாம் சார். செப்பரேட் நாங்க அந்த லெட்டருக்குரிய டேட்டா, அதாவது டாக்குமெண்ட்ஸ் நாங்க அப்லோட் பண்ண மாதிரி இருந்தா கூட நாங்க இதுல அப்லோட் பண்ணிக்கொள்ளலாம். நான் சாம்பிளுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல போடுறேன். இந்த டேட்டா வந்து அப்லோட் பண்ணிட்டேன். தேவைப்படுற யாரும் இந்த டேட்டாவை டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். இல்ல நாங்க புதுசா ஒரு லெட்டர், நாங்க இன்னொரு லெட்டரும் நாங்க சென்ட் பண்ண போறோம். லெட்டரும் நாங்க புதுசா யாருக்கும் அனுப்ப போறோம் சார், ரிப்ளை இல்லாம ஒரு லெட்டரும் நாங்க போட போறோம்னா கூட நாங்க போடலாம். அதை பார்ப்போம். ரைட், டூ ஆஃபீஸ். நாங்கள் எந்த ஆஃபீஸ் லெட்டர் அனுப்ப போகிறோம்? இப்போ நான் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் போகிறேன். அங்கே ஆஃபீஸர் நேம் நாங்கள் யாருக்கும் அனுப்பல, டிபார்ட்மெண்ட் அனுப்புகிறோம். ஸோ அட்மின் பிரான்ச், நாங்கள் பிரான்ச்சுக்கு அனுப்புகிறோம். கேட்டகரி என்ன கேட்டகரி? நம்ம கேட்டகரியில் போடலாம். இல்லை ஃபிலிவ்ஸும் வந்து அனுப்ப போகிறோம். சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் அவுட் ஆஃப் ஐலாண்ட், அவுட் ஆஃப் ஐலாண்ட் போடுறேன். போடுறேன். லெட்டர் நம்பர் இல்லை நான் டைப் பண்ணேன், ஏதோ லெட்டர் நம்பர் போடுறேன். போட்டு நான் சேவ் பண்றேன். சேவ் பண்ண அந்த லெட்டர் மீது எங்களுக்கு வரப்போகுது. இந்த லெட்டர் வந்து வந்திருக்குது. இப்போ நான் இதை பார்த்தேன்னா எங்களுக்கு வந்து ரிஃப்ரெஷ் பண்ண 2 லெட்டர் வந்திருக்குது. இதை பிரான்ச் ரிசீவ் பண்ண அந்த 2 லெட்டரும் எங்களுக்கு இந்த இடத்த விட்டு போயிடும். நான் க்ளோஸ் பண்றேன். இப்போ நான் வந்து எங்கள்கிட்ட அட்மின் பிரான்ச் லாகின் பண்றேன். லாகின் பண்றேன். அவுட்வர்ட் மெயில், இங்க அவுட்வர்ட் மெயில பார்த்தா 2 மெயில் வந்திருக்கு. அதாவது ரெண்டு சப்ஜெக்ட் ஆஃபீஸர் அனுப்பின மெயில். இப்போ நான் பிரான்ச்ல கதைக்கிறேன். 2 மெயில் வந்திருக்குது. இதை நான் மெயிலை ரிசீவ் பண்ணலாம். ரிசீவ் பண்றேன். ரிசீவ் பண்ணி இந்த மெயில் என்ன செய்வேன், நான் இதை வந்து அட்டாச் பண்ண நான் விரும்புகிறேன். அந்த அட்டாச்மெண்ட் நான் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கொள்ளும். அட்டாச் பண்ண பார்த்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எப்போ இந்த மெயில் அந்த ஆஃபீஸர் எந்த ஆஃபீஸர் சென்ட் பண்ணாரு, எப்போ மெயில் சென்ட் பண்ணாரு, பிரான்ச் எப்போ ரிசீவ் பண்ணது, இப்போ பிரான்ச் எப்போ சென்ட் பண்ணுன்றையும் மெயில் பிரான்ச் எப்போ ரிசீவ் பண்ணுறேன்னு எம்டியா இருக்குது. இதையும் நாங்கள் ஃபார்வர்ட் பண்ண பிறகு இந்த டேட்டும் எண்ட் ஆகும். இதையும் ஃபில்டர் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. எந்த ஆஃபீஸருக்கு அனுப்புகிறேன், என்ன சப்ஜெக்ட், சென்ட் டேட், மெயில் ஐடி, ரிப்ளை ஐடி, இன்னைக்கு செக் பண்ண விஷயங்கள் எல்லாம் ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். இந்த ரிப்ளை ஐடிலாம் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் கிரியேட் பண்ணும். இதை நான் ஃபார்வர்ட் பண்ண போகிறேன் மெயில் பிரான்ச்சுக்கு. இந்த ரெண்டு மெயிலை நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன் மெயில் பிரான்ச்சுக்கு. எஸ், இது மெயில் பிரான்ச்சுக்கு போயிட்டு, இதுவும் மெயில் பிரான்ச்சுக்கு போயிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா பிரான்ச் சென்ட் டேட், அப்போ பிரான்ச் வந்து எப்போ பிரான்ச் ரிசீவ் பண்ண டேட், எப்போ பிரான்ச் வந்து மெயில் பிரான்ச்சுக்கு சென்ட் பண்ண டேட் எப்போ நீங்கள் காட்டுது. இனி வந்து அதை மெயில் பிரான்ச் ரிசீவ் பண்ண இந்த டேட்டும் இதில் வரும். ஒருவேளை அந்த லெட்டர் வந்து வேற எங்கேயாவது ஃபார்வர்ட் பண்ணனா அந்த டேட்டும் வரும். அதை யாரும் ரிசீவ் பண்ணா அந்த டேட்டும் வரும். சப் ஆஃபீஸ் கீழே செய்வாங்க இருந்தா அது வந்து கண்டினியூ அப்படி வரும். இதையும் நீங்க பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அவுட்வர்ட் மெயில் கேட்டகரியில் இது வரும். இது அவுட்வர்ட் மெயில்ஸ் பேர்ல வரும். இன்னும் ரிசீவ் பண்ண படிக்கிற டேட்டில் எம்டியா இருக்குது. பிரான்ச் எந்த பிரான்ச் அனுப்பணும் இந்த மாதிரி இருக்கு, டேட்டா இருக்கு இதுல. நான் இதை க்ளோஸ் பண்றேன். இப்போ நான் திரும்ப மெயில் பிரான்ச் லாகின் பண்றேன். இப்போ மெயில் பிரான்ச்ல அவுட்வர்ட் மெயில பார்த்தா அவங்களுக்கு 2 மெயில் வந்திருக்குது. 2 மெயிலையும் ரிசீவ் பண்றாங்க. ரைட், ரிசீவ் பண்ணிட்டு அதை வந்து பொருத்தமான இடத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணிடலாம். சென்ட் அவுட்வர்ட் மெயில். இந்த மெயில் அவங்க போஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அவங்க போஸ்ட் பண்ணி விடுவாங்க. ரைட், மெயில் டைப் பை போஸ்ட், பை ஹேண்ட், இமெயில். இது என்ன மெயில் அனுப்புறீங்க தெரியுது. பை போஸ்ட் செலக்ட் பண்றேன். ஓகே, ரைட். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா மெயில் பிரான்ச்சுக்கு எப்போ அந்த மெயில் அவங்க போஸ்ட் பண்ண டேட் இங்கே வந்துட்டு. அதையும் பிரிண்ட் பண்ணி வைக்கலாம். இப்போ நான் வந்து அதை சப்ஜெக்ட் ஆஃபீஸர் லாகின் பண்றேன். T6 6
சப்ஜெக்ட் ஆஃபீஸர் லாகின் பண்ணி அவுட்பாட் மெயில பார்த்தா அவங்க தெரியும் அந்த மெயில் வந்து போன விஷயங்கள் எல்லாம் இதுல காட்டும். அவருக்கு பிரான்ச் கிடைச்சதுன்னா ஓகே, அவங்க அந்த பிரான்ச் ரிசீவ் பண்ண டேட் காட்டும். நீ பிரான்ச்சுக்கு போனா மெயில் பிரான்ச் ரிசீவ் பண்ண டேட் காட்டும். மெயில் பிரான்ச்சாக லாகின் பண்ணா அந்த உரியாக்கள் ரிசீவ் பண்ண டேட் அவங்களுக்கு காட்டும். சரி. அப்ப அந்த செக்ஷன் முடிஞ்சு இப்ப ஹெச்ஓபி ஹெட் ஆஃப் த பிரான்ச், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ரெண்டு செக்ஷன் இருக்குது. லாக் அவுட் பண்றேன். அப்ப ஹெச்ஓபி அட்மின் அட்மின் லாகின் பண்ணா அவருக்கு இன்வெர்ட் மெயில போயிட்டு அவருக்கு பார்க்கலும். அவருக்கு வேற ஆப்ஷனும் இல்லை, ஜஸ்ட் மெயில் வியூ பண்ற வேலை மட்டும்தான். இதுல நிறைய ஆப்ஷன் இருக்கு ஃபில்டர் பண்ண. தங்களோட பிரான்ச்சுக்கு எத்தனை மெயில் வந்தது, என்ன மெயில், இப்போ ஆக்ஷனை கிளிக் பண்ணிட்டு பார்க்கலாம். நோ ஆக்ஷன், எத்தனை மெயில் வந்து இது வரைக்கும் ஆக்ஷன் எடுக்காம ஆஃபீஸ்ல இருக்குன்ற விஷயங்களை அவருக்கு தான் பார்த்துக்கொள்ளையிலும். ரைட், வீல கொடுத்தா பாருங்க இவ்வளவு மெயில் வந்து நாட் ஆக்ஷன்ல இருக்குது. அப்ப அந்த ஆஃபீஸர் யாரு, அந்த எப்ப சென்ட் பண்ணாங்க, எப்ப ரிசீவ் பண்ணாங்க, ஆஃபீஸர் எப்ப ரிசீவ் பண்ணாரு, யார் ரிசீவ் பண்ணாரு, எப்ப ரிசீவ் பண்ணாரு, அதுக்கு ஏதாவது ஹெச்ஓடி மினிட்ஸ் ஏதாவது இருக்குதா, கமெண்ட் ஏதாவது, எல்லா விஷயங்களும் இதுல காட்டப்படும். லெட்டர் அட்டாச் பண்ணியிருந்ததுக்கு ஆப்ஷனும் இதுல காட்டும். சரி, அப்ப இதுல நிறைய ஆப்ஷன்ல ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஸ்டேட்டஸ்ல வந்து பிரான்ச் ரிட்டர்ன் பண்ணது பார்க்கலாம். சென்ட் டு சப்ஜெக்ட், ஹெட் ஆஃபீஸ் ரிசீவர், சப்ஜெக்ட் ரிசீவர், சென்ட் டு பிரான்ச், பிரான்ச் ரிசீவர், சப்ஜெக்ட் ரிட்டர்ன். இதெல்லாம் ப்ராக்டிகலா செய்யும்போது நிறைய விஷயங்கள் தேவைப்படுற மாதிரி இருக்கும். அதுல ஒரு விஷயம் பார்க்கலாம், கேட்டகரி வைஸா ஒரு லெட்டர் தேடி கண்டுபிடிக்கலாம். ஒரு லெட்டர் நம்பர் எடுக்க போறோம்னு சொன்னா லெட்டர் நம்பரை ஃபுல்லா தேடணும் இல்லை. சம்டைம் லெட்டர் நம்பரை சிம்பிளா டைப் பண்ண கூட லெட்டர் கண்டுபிடிக்கலாம். இதுல ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நான் ஈடின்றதை டைப் பண்றேன். ரைட், நிறைய வரும் இதுல. இப்போ ஈடி நீங்க எங்கெல்லாம் மேட்ச் ஆகுது அவ்வளவு மெயிலும் இதுல வரும். ஒரு மெயிலை சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். ஈடி இப்போ ஈடி 05 SLPS, நான் இந்த செக்ஷனை மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு, இப்போ மெயில் வந்த ஞாபகம் இருக்கு, நான் அந்த லெட்டர் நம்பர் சின்ன ஞாபகம் இருக்குன்னு சொன்னா கூட நாங்க இதுல 32 போட்டா லெட்டர் வரும். அப்ப அதோட மேட்ச் பண்ற எல்லா லெட்டர்ஸும் வரும். எப்படி நாங்க ஒரு மெயில் எங்களுக்கு கண்டுபிடிக்கலாம், சிம்பிளா கண்டுபிடிக்கல. ஒரு மெயில் எங்க இப்போ வந்து யார் அனுப்புனது, ஒரு ஆளோட நேம் வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். சம்டைம் இப்போ ஒரு ஆள் எங்களுக்கு ஒரு மெயில் அனுப்புனாரு, ஃபுல் நேம் தெரியாது, சம்டைம் ஒரு சின்ன ஒரு நேம் தெரியும் அப்படின்னு சொன்னா கூட நாங்க ஆஃபீஸரை நேம் வச்சு கொண்டு ஃபைன் பண்ணிடலாம். இந்த பாத்தீங்கன்னா அவர் பேர்லயே 3 லெட்டர் வந்துருக்கு. ஸோ அப்படியான விஷயங்களை சிம்பிளா ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கொள்ளும். நம்ம அடுத்த விஷயம், இது லாக்ஸ். தங்களோட பிரான்ச்சுகளை வந்து லாக்ஸ் பார்க்கலாம். லாக்ஸ் சொன்னா என்ன மெயில் வருது, யார் என்ன செய்யறாங்க, கிரியேட் பண்றாங்க, டிலீட் பண்றாங்க, ஃபார்வர்ட் பண்றாங்க, எல்லா விஷயங்களையும் வந்து ஹெட் ஆஃப் த பிரான்ச்சால ஒரு யூசர் அட்மின் வந்து எத்தனை மெயில் ரிசீவ் பண்ணாரு, எத்தனை மெயில் சென்ட் பண்ணாரு, எப்போ லாகின் பண்ணாரு, லாக் அவுட் பண்ணாரு, புது மெயில் அனுப்புனாரா, ரிப்ளை பண்ணாரா. இப்போ குமுதவாணி நேமை ஃபில்டர் பண்ணா இந்த நேமை நான் இருக்கிறேன். சர்ச் பை யூசர் நேம்ல நான் E6 அப்ப அந்த குமுதவாணியோட பேர்ல இந்த யூசர் வந்து என்னென்ன வேலையை செய்யறாரு, டெய்லி என்னென்ன வேலையை செய்யறாரு, இந்த டேட்டை கிளிக் பண்ணி டேட் வந்து ஷோட் பண்ணப்படும். இந்தியா டேட்ல அவர் என்னென்ன வேலை செஞ்சாரு, எத்தனை மெயில் ரிசீவ் பண்ணாரு, எத்தனை மெயில் ஆக்ஷன் எடுத்தாரு, எத்தனை மெயிலுக்கு என்ன செஞ்சாருன்னு சகல விஷயங்களும் இதுல ரெக்கார்ட்ஸ் ஆகும். ஒரு வேலையும் செய்யறது வந்து ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்கு. நிறைய ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல. பிரான்ச் வைஸ் டீடைல்ஸ், பிரான்ச் சொன்னா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பார்க்கக்கூடிய மாதிரி. இப்போ இதை கிளிக் பண்ண ஒரு பிரான்ச் மட்டும் தான் காட்டும். ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கிளிக் பண்ணா எல்லா பிரான்ச்சும் காட்டும். மாதிரி டேட் யூசர் ஒரு பர்டிகுலர் ஒரு டேட் எடுத்து இந்த டேட்ல இந்த யூசர் நேம் என்ன செஞ்சாரு, இந்த யூசர் வந்து என்ன செஞ்சாரு, என்னென்ன வேலை செஞ்சாரு, சும்மா இருந்தாரா, அது வேலை செஞ்சாரா, அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இதுல வந்து நோட் பண்ணிக்கொள்ளும், இல்ல பார்க்கலும். க்ளோஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஹெச்ஓடி நான் லாகின் பண்ணேன். ஹெச்ஓடி வந்து இந்த இடத்துல இருக்குது. ஹெச்ஓடிக்கு அதே மாதிரி அதே கண்ட்ரோல் இருக்கு. பட் ஓவரால் டிபார்ட்மெண்ட் ஃபுல் கண்ட்ரோல் வந்து இருக்கும். எல்லா மெயில்ஸையும் பார்க்கலாம். எல்லா மெயில்ஸுக்கும் வந்து என்ன ஆக்ஷன் வேணாலும் எடுக்கலாம். இப்போ நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெயில இப்போ
ஏதாவது ஒரு மெயிலுக்கு நாங்க ஒரு அவசரமா ஒரு ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி நாங்க ஒரு மெயிலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கூட இதுகளால குடுக்கலும். இதுல நான் செலக்ட் பண்ணேன் ஆஃபீஸ். ரைட் சப்ஜெக்ட் ஆஃபீஸர் நேம் எடுக்கிறேன். இதுல எல்லாரும் வருவாங்க இல்லையா? இப்ப எந்த டிபார்ட்மெண்ட் இருக்கும்போது எல்லாரும் நேம் வரும். அதுல நான் ஒரு எடுக்கிறேன். இதுல ரைட் குமுதவாணி எடுக்கிறேன். வியூ பண்றேன். அவக்கு அந்த மெயில் எல்லாம் காட்டுது இதுல. ரைட் அவக்கு நான் என்ன செய்றேன், இந்த மெயில செலக்ட் பண்ணேன். நம்பர் எடுக்கிறேன். 23 465 நம்பர் எடுக்கிறேன். எங்களுக்கு தேவைப்படும். இந்த மெயிலுக்கு நான் சொல்றேன் கமெண்ட் போடுறேன். டேக் ஆக்ஷன், ஆக்ஷன் இம்மீடியட்லி. இமீடியட்லி போட்டுட்டு என்டர் பண்றேன். வியூ பண்ணி பார்த்தா வியூஸ் வந்து பெண்டிங், அதாவது இன்னும் அவர் பார்க்கல. இந்த கமெண்ட் நான் ஏதாவது கமெண்ட் கொடுத்தா அவர் கமெண்ட் வந்து போகும், நோட்டிபிகேஷன்ல போகும். அவர் இந்த கமெண்ட் இன்னும் பார்க்கல, அதனால பெண்டிங் காட்டுது. அவர் எப்ப பார்க்கறது ஆட்டோமேட்டிக்கா வியூன்னு வரும். அப்ப ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் தெரியும் இந்த கமெண்ட் அவர் பார்த்துட்டாரு, ஆக்ஷன் எடுப்பார் விஷயம் தெரியும். இப்ப நான் இதை க்ளோஸ் பண்றேன், லாகின் பண்றேன். E6 ரைட் லாகின் பண்ணா இங்க பாத்தீங்கன்னா இந்த மெசேஞ்சர்ல வந்து ஒரு மெசேஜ் வந்து அன்ரீட் மெயிலா இருக்குது. இதை கிளிக் பண்ணா உள்ள போயிட்டு அப்ப அந்த நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணா எங்களுக்கு அனுப்ப மெசேஜ் வரும். இதுல என்ன மெசேஜ், டேக் ஆக்ஷன் இமீடியட்லி மெசேஜ் இருக்குது. அப்ப இதுல பார்த்துக்கொள்ளையிலும் நம்ம அந்த ஃபைல் ஆக்ஷன் எடுக்கலாம். இவர் இந்த மெசேஜை பார்த்தாருன்றது கூட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ல பார்க்கலும். ஆரம்பத்துல பார்த்தோம் வந்து அது ஹெச்ஓடி வந்து அது வந்து பெண்டிங் இருந்தது. இப்ப நாங்க அதை செக் பண்ணி பார்த்தோம்னா அது வந்து எங்களுக்கு வியூன்னு வரும். நான் மெயில் ஐடி எடுக்கிறேன். நான் நிறைய மெயில் ஐடி பார்த்த எல்லா மெயிலையும் லோட் ஆகும். ஸோ அது அந்த டைம் போகுது. நான் மெயில் ஐடி காப்பி பண்றேன், பேஸ்ட் பண்றேன், வியூ பண்றேன். ரைட் அவர் வியூல பாத்தீங்கன்னா அவர் ஆரம்பத்தில் பெண்டிங் இருந்து இப்ப எங்களுக்கு வியூன்னு வந்திருக்கு. ஸோ அந்த சப்ஜெக்ட் ஆஃபீஸர் வந்து அதை வியூ பண்ணிக்காரன்ற வந்து இவருக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல லாக்ஸ் பார்க்கலாம். ஓவராலா டிபார்ட்மெண்ட் என்ன ஒர்க் நடக்குன்ற லாக்ஸை வந்து இதுல பார்த்து கொள்ளையிலும். இதான் அந்த லாக்ஸ் பார்க்கலாம். இதுல வந்து இப்போ பிரான்ச்சை கிளிக் பண்ண எல்லா பிரான்ச்சும் இதில் காட்டும். பிரான்ச் வைஸா என்ன நடக்குது, என்ன ஒர்க் பண்ண நடக்குது அப்படி விஷயங்களை இதை பார்த்துக்கொள்ளும். மற்ற விஷயங்கள் எல்லாம் இதில் டீடைல்ஸ், டேட், யூசர் நேம், ஒரு யூசர் என்ன பண்றாரு, என்ன ஒர்க் பண்றாரு அந்த விஷயங்கள் எல்லாம் இதை பார்க்கலாம். அதே போல அவுட்வர்ட் மெயிலும் அதில் பார்க்கலாம். அவுட்வர்ட் மெயில் வந்து டெய்லி என்ன மெயில் வெளியில போகுது, அதையும் நிறைய ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன் வைஸா ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். டெய்லி ஏதாவது மெயிலுக்கு ரிப்ளை போகுதா, அப்போ ஒரு பர்டிகுலர் மெயிலை கூட செக் பண்ணி பார்க்கலாம். அந்த மெயிலுக்கு ஏதாவது ரிப்ளை போய் கொடுக்க, ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்காரு, அந்த மெயிலுக்கு ஏதாவது ரிப்ளை எழுதிக்காரன்னு கூட செக் பண்ணி பார்க்கலாம். இதே அட்டாச்மெண்ட் கூட டவுன்லோட் பண்ணி கூட இதில் செக் பண்ணி பார்க்கலாம் அட்டாச்மெண்ட். ரைட், இதில் அவ்வளோதான் மெயில் சிஸ்டம். தேங்க்யூ.